ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 ஃபேஸ் வாஷ் வீட்டிலே சிம்பிளாக பண்ணக்கூடியது, கெமிக்கல்ஸ் இல்லாதது உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் மேக்கப் போட்டுட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. ரெகுலராக இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஃபேஸ்க்கு ஒரு க்ளோவும் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய ஃபேஸில் டேனும் வராமல் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ளோவாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்னேஸ் எல்லாம் நாளுக்கு நாள் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிவிட்டு வர ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. லெமன் ப்ளஸ் ஹனி, இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க லெமனை டைரெக்டாக உங்களுடைய ஸ்கின்ல நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் SR பிரபு வழங்கும் கணம், ஒரு டைம் டிராவல் திரைப்படம் வருகிற செப்டம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு பியூட்டி டிப் தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கும் கமெண்ட்டில் நிறைய பேர் காமனாக கேட்டிருந்த ஒரு பியூட்டி டிப்போடு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பண்ணுற மாதிரி சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 ஃபேஸ் வாஷ் வீட்டிலே சிம்பிளாக பண்ணக்கூடியது, கெமிக்கல்ஸ் இல்லாதது உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷை வந்து நீங்கள் மேக்கப் போட்டுட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் மேக்கப் போடுறீங்க, அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடையில் விற்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அந்த மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 hour இல்லை 1/2 hour கழிச்சு நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷையும் திரும்ப யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷில் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ரெகுலராக இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஃபேஸ்க்கு ஒரு க்ளோவும் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய ஃபேஸில் டேனும் வராமல் இருக்கும். ஆப்வியஸாக வீட்டில் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். எப்போவுமே வந்து உங்களுடைய கிச்சனில் 24 hours அவைலபிளாக இருக்கக்கூடிய திங் தான் தயிர். ஸோ இந்த தயிரை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம். தயிர் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் எடுத்துகிட்டு 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ ஹனியும் வந்து எல்லாரோடைய வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஹனி வந்து நம்மளுடைய பியூட்டி ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கிறதும் அவ்வளோ நல்லது. பட் நான் இப்போ சொல்ல போகிறது பியூட்டி பர்பஸுக்கு தான். ஹனி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கர்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிறது, உங்களுக்கு இதெல்லாம் வந்து பியூராக கிடச்சிதுன்னா இன்னுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து பியூராக கிடைக்கல. ஆப்வியஸாக கடையில் வாங்குறது தான் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ ஹனி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து கர்ட் அண்ட் 1 ஸ்பூன் ஹனி, இது 2த்தையும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தயிர் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் தயிரை வந்து ஃபேஸில் எங்களால் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப லிக்விடாக இருக்குது, கீழே ஒழுகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு நான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு டிப் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் கிளாத்தில் உங்களுக்கு தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த தயிரை வந்து அதில் ஊற்றிடுங்க. வாட்டர் எல்லாம் வந்து அடியில் ஃபில்டர் ஆகிடும். கட்டியான தயிர் வந்து உங்களுக்கு மேலே கிடச்சிடும். ஸோ இந்த தயிரை வந்து நீங்கள் பியூட்டி பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஹனியை வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணால் ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாம் ஒயிட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹனி வந்து அந்த மாதிரி ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாம் ஒயிட் ஆக்குனது கிடையாது. அஃப்கோர்ஸ் அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹனியும் இந்த தயிரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிட்றாதீங்க, இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் வந்து போட்டு ரப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா டேப் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணலாம், இல்லை மிதமான சுடு தண்ணிலையும் வாஷ் பண்ணலாம். நான் ஏன் சுடு தண்ணிலையும் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த ஹனி அப்ளை பண்ணால் அந்த மாய்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நார்மல் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நார்மல் வாட்டர்லேயே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் இது தான். கண்டிப்பாக
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போன ஃபேஸ் வாஷுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த ஹனியை தான் முதல்ல யூஸ் பண்ண போகிறோம். ஹனி எவ்வளோ விஷயத்துக்கு நமக்கு யூஸாக இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க, இல்லை ஹாஃப் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அண்ட் ரெண்டாவதாக நமக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். லெமன் வந்து பியூட்டிலையும் சரி ஹெல்த்லேயும் சரி அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் சொல்லுவேன். அண்ட் இதை வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க டைரெக்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ லெமன் ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸையும் ஹனியையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாலாம் மிக்ஸ் பண்ணால் வந்து அது ரெண்டும் மிங்கிள் ஆகாது. நீங்கள் அதை வந்து நல்லா வந்து இந்த ஆம்லேட்டுக்கெலாம் வந்து பீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அது ரெண்டும் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷை வந்து நான் உங்களுக்கு கையில் வந்து ரப் பண்ணி காமிக்கிறேன். கை வந்து என்னோடய கை வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து நான் எதுவுமே அப்ளை பண்ணல, ட்ரையாக தான் இருக்குது லைட்டாக. இந்த ஃபேஸ் வாஷ் நான் அப்ளை பண்ணோடனே என்னோடய கை வந்து எவ்வளோ மாய்ஸ்சரைஸாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ என்னால் அந்த மாய்ஸ்சரைஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ஹனி வந்து அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஜென்டலாக வந்து ரப் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹார்டாலாம் வந்து ரப் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் மென்மையாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் அந்த ஏஜிங்கும் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்டல் ரப் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஜென்டல் ரப் கொடுங்க. ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மிதமான சுடு தண்ணியில் உங்களுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் வந்து ஹனி அண்ட் லெமன் இருக்கிறதுனால நீங்கள் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறதே வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ளோவாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்னேஸ் எல்லாம் நாளுக்கு நாள் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிவிட்டு வர வர ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஹனியோட லெமனாக இருக்கட்டும், இல்லை கர்டோட அந்த ஹனியாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய அழகுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பில்லை. அது வந்து நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்காக டைமாகவும் இருக்கும். ஸோ நல்லா வந்து அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதோடைய முழு பலனும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக மிக்ஸ் பண்ணாமல் சும்மா ஒரு ரஃப்பாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய ஹாஃப் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 2 ஃபேஸ் வாஷுமே எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாது. திரும்பவும் சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, மேக்கப் போட்டுட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் யூசேஜுக்கு தான் இந்த ஃபேஸ் வாஷ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மார்னிங் வெளில போயிட்டு வரீங்க, ஈவினிங் வரும்போது உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக டேனாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹனிலையும் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்குது, அதே மாதிரி கர்ட்லையும் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், நான் ரெண்டாவது சொன்ன அந்த ஃபேஸ் வாஷ் லெமன் ப்ளஸ் ஹனி, இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க லெமனை டைரெக்டாக உங்களுடைய ஸ்கின்னில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு பர்னிங்கை கொடுக்கும், இல்லை வந்து உங்களுக்கு அதனால் ஃபேஸில் வந்து வேறு ஏதாவது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் கிடையாது, பட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அரிப்பு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நான் சொன்ன லெமன் ப்ளஸ் ஹனியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 ஃபேஸ் வாஷும் உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான பியூட்டி ஹோம் ரெமடிஸ்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ஃபேமிலிக்கு பின்னாடி இருக்கும் சீக்ரெட் என்ன? ஹாப்பி ஃபேமிலி எங்களுக்கு கஷ்டம் வரலன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு வந்த கஷ்டம் அந்த அளவுக்கு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து டோட்டலாக அப்போ குவிட் பண்ணேன். டோட்டலாக குவிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். யாருக்கு கஷ்டம் வருவதில்லை? அன்றைக்கி எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கணும்னு சொன்னால் அதுவும் நடக்காதுல்ல. எப்போவுமே நம்ம தான் ஜெயிக்கணும்னு இருந்தால் அப்புறம் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். சரி.